வணக்கம். வெல்கம் டு சந்திராஜ் குக்கிங். நம்ம தாத்தா பாட்டிகள் ரொம்ப வலிமையாக இருந்ததுக்கு காரணம் அவங்க உணவு முறைகள் தாங்க. அதுபோல் நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ராகி புட்டு. அது ரொம்ப சுலபமாக எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். சுத்தம் செய்த ராகி 1 கப் எடுத்துக்கலாங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், ராகி நல்லா அரைப்பட்டுருக்கு. இது போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்ச ராகி மாவை கையில் எடுத்து பார்த்தோம்னா நரன்னு இருக்குங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்ச மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. பாருங்கள், மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சால்ட்டு ஈவனாக எல்லா பக்கம் கலந்துருக்கும். இந்த ஸ்டேஜில் 1/2 கப் தண்ணி எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க. 1 கப் ராகி மாவுக்கு 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருந்ததுங்க. புட்டு மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸுங்க. நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ண மாவை கொஞ்சமாக கையில் உருண்டை பிடிச்சு அதை மறுபடியும் கலச்சி விட்டோன்னா பாருங்கள், ஆல்ரெடி நம்ம பிசைஞ்ச மாவு கன்சிஸ்டன்சிக்கே வந்துருச்சு. இது போல தாங்க புட்டு மாவோட பக்குவம் இருக்கணும். கலந்த மாவு இருக்கட்டுங்க. புட்டு வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாங்க. இட்லி பாத்திரத்தில் 4லிருந்து 5 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இட்லி பிளேட் வச்சுக்கலாங்க. இட்லி பிளேட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய துணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது காட்டன் கிளாத்து. இதை தண்ணியில் நனைச்சி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த ஒயிட் கிளாத்தை இட்லி பிளேட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாங்க. பாருங்கள், நம்ம கலந்த ராகி மாவில் எந்த கட்டிகள் இல்லாமல் உதிரி உதிரியாக இருக்குது. இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க. கலந்த புட்டு மாவை இட்லி பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணி உள்ள ஒயிட் துணியை போலவே அதே அளவு உள்ள துணியை தண்ணியில் நினச்சி பிழிஞ்சிட்டு மாவு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால இட்லி மூடியில் உள்ள ஆவி தண்ணிகள் மாவு உள்ள சேராதுங்க. அப்போ தான் நமக்கு புட்டு மாவு உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி 20லிருந்து 25 நிமிஷம் புட்டு மாவை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக சாக்லேட் கேக்கு போல் இருக்குங்க. புட்டு வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்காக ஒரு ஃபோக் இல்லைன்னா கத்தி எடுத்து நம்ம இப்போ இந்த மாதிரி குத்தி பார்க்கலாங்க. பாருங்கள், மாவு ஒட்டவே இல்லை, நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த கிளாத்தில் கூட புட்டு அதிகமாக ஒட்டவே இல்லை, லைட்டாக ஒட்டியிருக்கு. இதை எடுத்து விட்டுறலாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக சாப்பிடணும் போல் தோணுதுங்க. இப்போ ஒரு ஃபோக்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க, எந்த கட்டிகள் இல்லாமல். புட்டு மாவு பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. இப்போது ஒரு சின்ன கப்பில் 1/4 கப்பில் இருந்து 1/2 கப்பு வரையிலும் பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாங்க. வெல்லத்துக்கு பதிலாக நம்ம நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க. 1 கப் தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. ராகியில் அதிக கால்சியம் சத்து உள்ளதுனால எலும்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ரத்த சோகை, முடி உதிர்வு உள்ளவங்க அடிக்கடி அவங்க உணவில் ராகியை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 2லிருந்து 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் வாசத்துக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தாங்க, வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. புட்டு மாவை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுக்கலாங்க, அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸாக வச்சுக்கலாங்க. வளர்கிற குழந்தைகளுக்கு நம்மளுடைய பாரம்பரிய உணவு வகைகளை கொடுக்கறதுனால அவங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இனிமேல் சந்திராஜ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.